நாடாளுமன்ற உறுப்பினரும் வைத்தியரும் ஆகிய அர்ஜுனா மற்றும் சட்டத்தரணி கௌசல்யா ஆகிய இருவரையும் பிணையில் செல்வதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கி இருக்கின்றது. இதன் பின்னணியில் என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். கடந்த 9ஆம் தேதி யாழ் போதனா வைத்தியசாலைக்குள் பணிப்பாளரின் அனுமதியின்றி வைத்தியர் அர்ஜுனா மற்றும் கௌசல்யா சென்றதாக குறித்த வைத்தியசாலையின் பணிப்பாளரான தானா சத்தியமூர்த்தி அவர்களால் வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் குறித்த வழக்கிற்காக இன்றைய தினம் வைத்தியர் அர்ஜுனா மற்றும் சட்டத்தரணி கௌசல்யா ஆகிய இருவரும் நீதிமன்றத்திலே முன்னிலையாக இருந்தார்கள். இவ்வாறான சூழ்நிலையில் வைத்தியசாலை பணிப்பாளரின் அனுமதியின்றி வைத்தியசாலைக்குள் நுழையக்கூடாது என்று நீதிமன்றம் கூறியவுடன் தொடர்ந்து அவர்களை பிணையில் செல்ல அனுமதித்திருந்தது. இந்த நிலையில் 2 பேருக்கும் தற்பொழுது பிணை வழங்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இந்த நிலையில் குறித்த வழக்கு எதிர்வருகின்ற மாசி மாதம் 7ஆம் தேதி மீள எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளை குறித்த வழக்கு தொடர்பாக நீதிமன்றம் சட்டமா அதிபரின் ஆலோசனையை பெற உள்ளதாகவும் தெரிய வருகின்றது. இந்த நிலையில் வைத்தியர் அர்ஜுனா மற்றும் கௌசல்யா சார்பாக சட்டத்தரணி தனஞ்சயன் அவர்கள் முன்னிலையாக இருந்தார். அதே போல வைத்தியசாலையின் பணிப்பாளர் சார்பாக அதாவது சத்தியமூர்த்தி சார்பாக சட்டத்தரணி குருவரன் முன்னிலையாக இருந்தமையும் இங்கே குறிப்பிடத்தக்கது. அதனை தாண்டி அனைவருக்குமே தெரியும், யாழ் போதனா வைத்தியசாலைக்குள் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் உள்ளே சென்றிருந்தார். அந்த நேரத்தில் ஒரு சலசலப்பு, ஒரு பரபரப்பு ஒன்று ஏற்பட்டது. வைத்தியர் அர்ஜுனா குறித்த வைத்தியசாலையின் காவலாளிகளுடன் முரண்பட்டதாகவும் அவர்களை மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. அதனை தாண்டி சத்தியமூர்த்தியுடன் முரண்பட்டதாகவும் சத்தியமூர்த்தி அவர்களை தெரிவித்திருந்தார். ஆனால் இவ்வாறான சூழ்நிலையில் வைத்தியர் அர்ஜுனா அங்கு தற்காலிகமாக பணியாற்றுகின்றவர்களின் தேவைக்காக அவர்களுக்கு இடம்பெற்றிருக்கின்ற பிரச்சனை தொடர்பான பதிலை பெறுவதற்காகவே அவர் அங்கு சென்றிருந்தார். அவர் சரியான முறையில் தான் நடந்து கொண்டார் என்று அர்ஜுனாவின் ஆதரவாளர்கள் கூறி வந்தார்கள். இப்படியான சூழ்நிலையில் தான் தற்பொழுது நீதிமன்றத்தில் அவர்கள் முன்னிலையாக இருந்த நிலையில் அவர்கள் இருவருக்கும் பிணை வழங்கப்பட்டிருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராச ஜெயகாந்தன்.